காரணமே இல்லாம உங்க ஷோல்டர்ல அடிக்கடி வலி வருதுங்களா? அதுக்கு இது காரணமா இருக்கலாம். ஷோல்டர் இம்பேஜ்மென்ட் அப்படின்னு என்ன டாக்டர் அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா, உங்களோட யூசுவலா இருக்கிற ஷோல்டர் ஜாயிண்ட் இதுதாங்க உள்ளுக்குள்ள. ஸோ உங்க ஷோல்டர் ஜாயிண்ட்ல மேல வரக்கூடிய எலும்பு, அதாவது அக்ரோமியம் சொல்லக்கூடிய எலும்பும், உங்களோட தோள்பட்டை எலும்பு, அதாவது ஹியூமரஸ் போனுக்கு நடுவில் இருக்க ஜவ்வுகள்ல வர இன்ஃப்ளமேஷன் தான் இந்த இம்பேஜ்மெண்ட்னு சொல்றோம். ஸோ இது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அக்ரோமியம் வந்து ஒரு 3 டைப்பா இருக்குங்க சில பேர்த்துக்கு. ஃபிளாட்ன்னு சொல்லுவோம், கர்வ்டுன்னு சொல்லுவோம், ஹூக்குடுன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி பல விதமா இருக்கு. எப்பலாம் இதுல இது நார்மல் அனாட்டமி இல்லாம கொஞ்சம் வேரியேஷன்ஸ் வருதோ, அப்போ வர ப்ராப்ளம் தாங்க இந்த ஷோல்டர் இம்பேஜ்மெண்ட். ஸோ ரொம்ப ஏர்லி ஸ்டேஜஸ்லயே வந்துட்டீங்க அப்படின்னா, சும்மா ரொம்ப சிம்பிளான எக்ஸசைஸ்லயே இதை சரி பண்ணிக்கலாங்க. இது ரொம்ப மோசமா தேய்மானம் வர வர என்ன ஆகும்னா, சில டைம் இந்த ஜவ்வுகள் கிழிச்சல் வந்துச்சுன்னா பெரிய மேஜர் சர்ஜரிஸ் கூட தேவைப்படலாம். ஸோ எக்ஸசைஸ் பண்ண எப்படி டாக்டர் சரியாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப சிம்பிள் தாங்க. எப்போ இந்த மேல இருக்க ஜவ்வு அடிபட ஆரம்பிக்குதோ, அப்போ நம்ம முன்னாடி இருக்க ஜவ்வும் பின்னாடி இருக்க ஜவ்வும் ரொம்ப ஸ்ட்ரென்தன் பண்ணும்போது இந்த ஷோல்டர் தன்னால கீழே இறங்க ஆரம்பிக்கும். அப்போ வந்து இந்த உரசல் கம்மியாகுங்க. அதுதாங்க சிம்பிள் கான்செப்ட். ஸோ எப்போ இந்த முன்னாடி பின்னாடி இருக்க ஜவ்வை ஸ்ட்ரென்தன் பண்ண ஆரம்பிக்கிறோமோ, அப்பொழுது உங்க மூமெண்ட்ஸ் பெயின் ஃப்ரீயா ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஏர்லி ஸ்டேஜஸாவே வந்துட்டீங்கன்னா, இது ரொம்ப சுலபமாவே எக்ஸசைஸ்லேயே சரி பண்ணிடலாங்க.